உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமையுண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமையுண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீட்டியது உங்க நாமமே. எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha, Yeshua Masiha Masiha. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலோ ஸ்னேக்ஸ் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். பிரியத்துக்குரியவர்களே, 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் லயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த சாரிபாத்தின் விதவையின் வாழ்க்கை மிகவும் பரிதாபமானது. அவள் நொறுக்கப்பட்டாள், எல்லாவற்றையும் இழந்து போனாள். கணவன் இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன். அவள் கடைசி மணித்துளிகளில் நிற்கின்றாள், தற்கொலை செய்ய போகின்றாள். அந்த நேரத்தில் மாபெரும் தேவனுடைய மனிதனாகிய ஏலியா வந்து
எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தான், எனக்கு கொஞ்சம் அடையத்தான், நான் பசியாக இருக்கிறேன்னு சொல்லி உதவி கேட்குறாரு. நீங்களே நானும் அந்த இடத்துல இருந்து நான் வெடித்து செதறி இருப்போம். என்னையா மனுஷன் நீ, நானே இவ்வளோ கவலையில் இருக்கேன், நானே கடனில் இருக்கேன், என்கிட்ட வந்தால் உதவி கேட்குறீர் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருப்போம். ஆனால் இந்த பெண்ணும் தன்னுடைய மனதில் காணப்பட்ட பாரங்களை எல்லாம் மறைத்து, ஐயா நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஐயா என்று மிகவும் தாழ்மையாக பணிவாக தன்னுடைய இயலாமையை அங்கு தெரியப்படுத்துவதை பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் இந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். பஞ்சகாலம் முழுவதும் ஏராளமான ஆகாரத்தை கொடுத்து அவளை போஷித்தார். பிரியத்துக்குரியவர்கள், இன்றைக்கி ஜனங்களுக்கு பேசவே தெரியாது கிடையாது. யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ அன்பாக பேசணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு பேசுவாங்க. மனதை உடைப்பது போல, நொறுக்குவது போல, மூக்கு அறுக்கிறது மாதிரி, வெட்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது, குத்தி பேச முடியாதவே ஜனங்கள் துணிகிறாங்க. இப்படி பேசுனா அவங்க மனசு புண்பட முடியாது, அவங்க மானம் பெருமை அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய ஆள், நம்ம இப்படி பேசலாமா அப்படிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களை கவனமாக இருக்க வேண்டும். எப்படி பேசுறதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவற்றிலிருந்து நன்மைகளை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும். இல்லைன்னா சாபங்களை பெற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இன்றிலிருந்து நான் மிகவும் அமைதியாக தாழ்மையாக பேசுவேன். தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் பிளந்தே மாறிடுவே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே மாறிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, சென்ற வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது எல்லாரும் அறிந்தார்கள். ஏன் தெரியுமா? இது ஒரு கோடை காலம். மே மாதம் என்றாலே வெயில் சுட்டரிக்கும், தடுமாற வேண்டிய சூழ்நிலை. இப்போ பிரசங்கம் பண்ணும்போது வேத்து கொட்டும், மக்களும் சிரமப்படுவார். இதை அறிந்த ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்ம மழை வேண்டும் என்று ஜெபித்தோம். மழையை நன்று கட்டளையிட்டு ஊட்டி கொடைக்கானலில் இருப்பது போல் ஒரு சூழ்நிலை உருவாக்கினார். அந்தளவுக்கு கூல் கிளைமேட். ஆசிரியத்துலேயும் சரி, போகிற வழியிலையும் சரி, மார்த்தாண்டத்துலேயும் சரி, நல்ல சாரல் மழை பெய்து, அதுக்கு முதல் நாள் மழை பெய்து, நல்ல கூலாக இருந்தது. வேர்க்கவே இல்லை. ஆண்டவர் அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தார். அதனால் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மக்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார். நிறைய அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். பாருங்கள், ஒரு சாட்சி, அங்கே ஒரு சகோதரி அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நெஞ்சில் ஒரு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி, இது நிச்சயமாக வியாதியாக இருக்காது, சத்ரு போராட்டமாக இருந்தால் எனக்கு தெரியாது, பயாப்சிக்கு கொடுத்துருக்குறோம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிக்கிற ஒரு சகோதரி.
உடனே அவங்களுக்கு ஜோம் பண்ணோன்னே அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ளே இந்த பயங்கர பொல்லாத ஒரு பெண்ணாவி வெளிப்பட்டது. பயங்கர ஆட்டம் போட்டுச்சு. கையை பிறலை கட்டணுன்னு அது கட்டியது. பிரியத்துக்குரியவர்களே, அவங்கக்கிட்ட கேட்டேன், இதுக்கு முன்னே விட்டு எங்கேயாவது போய் பிசாசு பிடிச்சி ஆடி இருக்கீங்களா அதே மாதிரின்னு கேட்டால், இல்லவே இல்லை, நான் இவ்வளோ நாள் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கார், நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய சாட்சிகள். அந்த வியாதியை சாத்தான் உள்ளே இருக்கிறதுனால கொண்டு வரான். அது துரத்திட்டோம் அப்படின்னா அந்த வியாதி இல்லாமலே போயிடும். அவங்க சொன்னாங்க, நான் இது என் ஜீவன் இருக்கிற மட்டும் நான் மார்த்தாண்டம் கூட்டத்துக்கு மாதந்தோறும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய ஊழியம் எந்த அளவுக்கு மக்களை மரணத்திலிருந்து விளிம்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, பாதுகாக்கிறது, மரண கண்ணிகளை முறிக்கிறது என்பதை இந்த சாட்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இதே போல் அங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, நம்முடைய பஞ்ச காலத்திலும் கூட அங்கே வருபவர்களுக்கு சிக்கன் சாப்பாடு கொடுத்து, பிரசாத் நல்ல சாப்பாடு, குக், அவர் நல்ல குக், நல்ல கட்டி பருப்பு, சாம்பார், நல்ல கூட்டு, நல்ல ஊறுகாய், அப்படம் என்று அமர்க்களப்பட்டது. நல்ல சிக்கன் வச்சு சாப்பிட்டு திருப்தியாக எல்லாரும் போனாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாரம் சனிக்கிழமை நமது நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களின் தலைமையிடமாகிய தேவனுடைய மாளிகையில் வைத்து நடைபெறும் ஒரு திருவிழா போல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லா இடங்களிலிருந்தும் நீங்கள் திரண்டு வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லும்படிக்கு அன்போடு அழைக்கிறோம். ஏனென்றால் அங்கே கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அந்த ஆண்டவருக்காக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். கண்ணால் வந்து பாருங்கள், சாசிகள் ஓடும், அலறும். ஆண்டவர் பிள்ளைகளை விடுவித்து கொண்டே இருக்கிறார் வியாதி பிசாசு போராட்டங்களிலிருந்து. கணக்கற்ற பிள்ளைகள் வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வந்து விடுதலை பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை மறந்துடாதீங்க. நிறைய முதியவர்கள் வந்து ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காகவே இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக ஆண்டவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு டெய்லி ஜெபம், டெய்லி அவளுக்கு ஆறுதல் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் சாப்பாடு வந்த மாதிரி வந்துருக்குது. என்னைக்காக தான் சாப்பாடு மக்கள் கொடுக்கல, மிச்சப்படி டெய்லி கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்துக்காக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். 1 ராஜாக்கள் 17:13 முதல். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா, இதில் ஒரு அற்புதமான ஒரு டேனை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இவங்க அந்த அம்மா கதறாங்க, நான் தற்கொலை பண்ண போகிறேன், என் பையனையும் கொண்டு நானும் சாவ போகிறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லையான்னு சொல்லி வறுமையின் உச்சத்தில் அவங்க கதறிட்டு நிற்கிறாங்க. வாழ்க்கையின் இறுதி மணித்துளிகளிலே அந்த பெண் இருக்கின்றாள். சாப்பிட்டுட்டு உடனே செத்துற வேண்டியதான். இன்னும் சில நிமிடங்களிலே சாவு அவர்களுக்காக காத்திருக்குது. அவளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு சாத்தா வந்துட்டான். ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் தான் எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த நேரத்தில் தான் அந்த மகாபெரிய தேவனுடைய மனிதன் வந்து அவங்களை காப்பாற்ற போகிறார். அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புல்லரிக்க வைக்கும். சாக போகிற நிமிஷத்தில் அவள் இருக்கிற அந்த நேரத்தில் தான் தான் பிள்ளை கொண்டு வந்து அதை முதலாவது தடுக்கின்றார். ஒருவர் தற்கொலை பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு பிரச்சனை மூச்சு முட்டுதுன்னா ஆண்டவர் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். ஊழியக்காரங்களை அனுப்புவார், ஆறுதலை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்களை தடுப்பதற்காக போராடுவார். ஆத்மா விளையேற பெற்றது. நான் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், 5 பிள்ளைகள் 12th ஸ்டாண்டர்டில் மார்க் குறைஞ்சதுனால இல்லைன்னா ஃபெயில் ஆனதுனால அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். 17 வயசு இருக்கும். அவங்க செல்ல வேண்டிய பாதை எவ்வளவு தொலைவு. அப்பா அம்மா எத்தனை ஆயிரம் கனவுகளை அவங்க மேலே வச்சுருப்பாங்க இல்லையா. ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை மார்க் குறைஞ்சி போச்சுங்கிறதுனால சூசைட் பண்ணிட்டாங்க. நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல, உடனே சூசைட் பண்ணிடுறாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்த்து படித்து உழைத்து கிடைக்கலன்னு சாத்தான், நீ ஏன் இருக்கிற செத்துப்போன்னு சொல்லி தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து சாக வைத்து அவருடைய வெளியேற பெற்ற ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். இந்த பொண்ணையும் கொண்டு போகணுன்னு தான் ஆண்டவர் தான் ஊழியக்காரன் அனுப்பி தடுத்தார் என்று பார்க்கிறோம்.
ஏன் இந்த நாட்களில் தன் கட்சி வெற்றி பெறவில்லை என்று எத்தனை பேர் செத்து போனார்கள், ஆட்சி அமைக்கவில்லை என்று தீக்குளித்து கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், சாத்தான் எப்படியாவது மக்களை தற்கொலை செய்து கொள்ள வைத்து அவருடைய வெளியேற பெற்ற ஆத்மாவை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கவங்களுக்கு ஆறுதலை தருவார். அவர் போராடுவார். இந்த மாதிரி ஊழியக்காரங்களை அனுப்புவார். அன்பான வார்த்தைகளை பேசுவார். நம்பிக்கையை கொடுப்பார். இப்படி பண்ணிராதம்மா, வாழ்க்கை வீணாக போயிடும், உண்டு ஆத்மா வீணாக போயிருங்கிறது சொல்லி கொடுப்பார். வாலிப வயசில் இருக்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் அந்த வாலிப வயதில் தவறு செய்து இறுதியில் அதில் பிரச்சனை வந்து உடனே சூசைட் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். அப்படி ஆத்மா வீணாய் போகிறது என்று ஆண்டவர் துடிக்கின்றார். அவர் ஆத்ம பாரம் கொண்டவராக இருந்தபடினால்தான் இந்த சாரிபாத்து ஊருக்கு அனுப்பி இந்த விதவையை சந்திக்க வைத்து அவளையும் மகனை 2 உயிர்களை காப்பாற்றும்படியாக தான் ஆண்டவர் இதை செய்தார் என்று நாம் காண்கின்றோம். தற்கொலையை தடுக்கிறதுக்காக ஆண்டவர் துடிக்கிறார், நம்மை அனுப்புகிறார். நீங்கள் தான் போகணும், நான் தான் போகணும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாளும் எந்த ஒரு இழப்பு வந்து விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் அவருடைய ஆத்மா கெட்டு போய் விடாதபடிக்கு ஆனால் முடிந்ததை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து உதவி செய்யணும். இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க நம்பிக்கை அடைவாங்க, நம்ம சாக வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒன்று ஆண்டவர் செய்வார், இன்னொன்று நாமும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதை வழக்கமாக வைத்துக்கொள்ளும். யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம இந்த உதவி செய்கிறதுனால அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க அதிலேருந்து வெளியே வரலாம். நம்ம ஊழியத்தில் சாப்பாடு போடுறோம், எவ்வளோ ஏழை ஜனங்கள் வராங்க, சாப்பாடே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். ஒரு அம்மாலாம் வந்து 70 வயது, யாருமே இல்லை, அவங்க அந்த சாப்பாடு மிச்சம் இருக்கிற சாப்பாடெலாம் எடுத்துகிட்டுமா யாருன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கொண்டு போட்டுமா, கொண்டு போங்கம்மா. பிறகு அது அப்படியே அவங்க பார்சல்லாம் கட்டி கொண்டு போவாங்க. பிறகு மறுவாரம் சொல்லுவாங்க, 3 நாள்லாம் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. ஒருவேளை இப்போது அவர்களுக்கு வருமானமே இல்லை, 70 வயதாகிவிட்டது, யாரும் பணம் கொடுப்பதில்லை. வருமானம் இல்லாத நேரத்தில் எப்படி சாப்பிட முடியும்? நம்ம ஊழியத்திலிருந்து கிடைக்கிற அந்த சாப்பாடு அவர்களை அங்கே ஆற்றுகிறது, சேர்த்துக்கிறது, அவர்களுக்கு அது உதவி செய்கிறது. இதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து முடிந்த அளவுக்கு இது போன்ற காரியங்களில் மனநலம் இருப்பவர்களை விடுவிக்கிறவர்களாக இருக்கணும். ஒன்றும் இல்லையா, அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை சூசைட் பண்ணுறவங்களே இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் விபத்தில் மறிக்கிறவங்களே இருக்கக்கூடாது, அந்த ஆத்மா வீணாக போயிடக்கூடாது, கொலை செய்கிற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் தினந்தோறும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலே அதுவே பெரிய காரியம் என்று நான் நினைக்கின்றேன். இது முதலாவது பார்க்குறோம். 2வது நான் காண்ற காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவா கதறா, அழுறா, துடிக்கிறா, சாவப்புறேன்னு ஓட விட்டுருப்பா, அழுதுருப்பா, குழம்பிருப்பா. எலியா அப்படி பார்த்துட்டே இருந்து அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும், போ, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை நீ சுட்டு கொண்டு வா, நான் சாப்பிட்ட பிறகு உனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உனக்கு மாவும் எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவள் கதறுகிறாள், துடிக்கிறாள். அவர் அதை ஒரு மைண்ட் ஒரு பிரச்சனையாகவே நினைக்கல, மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் பெரியவருங்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் உணர்றார். நிறைய பேர் ஒருத்தர் அழுதா அவங்களும் சேர்ந்து அழுதுருவாங்க. எதுக்கு அவங்க அழுறாங்கன்னு தெரியாது, இவங்களும் அழுதுருவாங்க. ஆக 2 பேரும் சேர்ந்து அழுதாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கத்தர் அப்படியே நம்மளை வளர்க்காரு, அப்படி வளர்க்கவே இல்லை. ஒருத்தர் அழுறாங்களா, கத்துறாங்களா, சாவ போகிறாங்களாங்களா, அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல போய் அப்பத்தை சுடி, முதல்ல எனக்கு கொண்டா. அவர் எவ்வளோ கூலாக அதை டீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா? நம்முடைய அப்ரோச்சுக்கும் ஆண்டவருடைய ஊழியர்கள் தாசருடைய அப்ரோச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நமக்கு யாராவது ஒருத்தர் அழுதாங்கன்னா நமக்கும் கண்ணீர் வருகிறது. இது நம்முடைய இறக்க குணத்தை காண்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய மனிதனும் அவருக்கு அவன் அழுறது கணக்கிலே வைக்கலப்பா, அதெல்லாம் இருக்கட்டுப்பா, போ, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா, நான் சாப்பிட்றேன், அதுக்கு பிறகு உனக்கு அற்புதம் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா. நாம் எந்த நிலைமையிலும் பதற மாட்டோங்கிறத வந்து இதில் வந்து எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒருத்தர் எவ்வளவு அழுதுட்டு இருந்தாலும், இன்றைக்கி உங்களுக்கு பிரியமானவங்க வியாதிப்பட்டு அழுது சாப்பிட்றேன்னு சொல்லலாம், கடலில் நெருக்கப்படலாம், போதையில் அப்படியே அழுதுட்டு இருக்கலாம், அவங்க குடும்பம் தாங்க முடியாத வறுமையில் இருக்கலாம். நீங்கள் போய் அழணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கான வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதைத்தான் எளியா அறிந்திருந்தார். மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் அறிமுகப்படுத்தினாலே போதும். நாம் அவர்களுக்கு எதுவும் செய்வதை விட செய்கிறது நல்லது. இயேசுவை அறிமுகப்படுத்தினால் அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, பாருங்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எலியாவுக்கு வந்து இந்த ஒரு கூல் மைண்ட், டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக இப்படி இருந்தாலும் 100 வயசு வாழலாம்.
நிறைய நேரங்களில் நிறைய பேர் பயந்தே வாழ்கிறாங்க, அழுதே வாழ்கிறாங்க, புலம்பியே வாழ்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் காஸ் ஃபார் so many diseases and sicknesses. இந்த அழுறது, புலம்புறது, துக்கமாக இருக்கிறதா ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வருது, வருத்தத்தை கொண்டு வருது. நம்ம கூல் கிளைமேட்டாகவே இருந்தோம் அப்படின்னா கோவப்பட மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம், இன்னொரு பெரிய பிரச்சனையை நினைக்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் பெருசாக நினைக்க மாட்டோம். அப்படின்னாலே நமக்கு தீர்க்காயுசை எங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம். எதுலேயுமே பயப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், தலைக்கு மூல போகிற மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க, கூலாக இருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, ஏசப்பா உயிரோடு இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கங்கிற அந்த பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு, நீங்கள் நல்லா பக்குவப்பட்டுட்டீங்கனாலே அசையாமல் இருப்பீங்க. அதுதான் சரியான ஒரு அடையாளம் என்று நினைக்கின்றேன். இது எலியாவை போல உறுதியான ஒரு மனதை கர்த்தர் எனக்கும் தருவாராக, உங்களுக்கும் தருவாராக. எந்த நிலைமையில் கலங்காதபடிக்கு அதை ஃபேஸ் பண்ண, அதை சால்வ் பண்ண. அவள் அழுறது முக்கியம் இல்லை, அவள் சாக போகிறான்னு பதறது இல்லை, அதுலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும், அவளை வாழ வைக்கணும். அதுதானே அது ஏசப்பா செய்ய போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு உறுதியான மனது நமக்கு வேண்டும். இதைத்தான் நாம் இங்கே காண்கிறோம். அங்கே ஆண்டவருடைய தாசன் போய் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். கடினமான ஒரு கட்டளை, கடினமானது ஒரு கட்டளை என்பதை மறந்துடாதீங்க. சாக போகிறா, கொஞ்சோல தான் மாவு இருக்குது, கொஞ்சோல தான் எண்ணெய் இருக்குது, அது சாப்பிட்டுட்டு சாகணும்னு நினைக்கிறான் தன்னும் தான் மகனும். இப்போ அதில் ஒரு பங்கு கேட்குறாரு தான், இல்லை அது எனக்கு தந்துட்டு பிறகு உனக்கு பாரு அற்புதம் நடக்கும். இது ஒரு கடினமான கட்டளை, இருக்கிறது கொஞ்சோல, அது எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்குறான். தலை சுத்துது. ஆண்டவருடைய நடத்துதல்களை நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. அவர் கடைசி நிமிடம் மட்டும் நம்மை புடமிடுகிறார், நம்மை சோதிக்கிறார், அவருடைய விருப்பப்படி நாம் வருகிறோமா என்று பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு மகனை பலியிடுன்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை, பயங்கரமான கட்டளை. இதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம், இதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை அவர் புடமிடுகிறார், நம்மை சோதிக்கிறார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகாமல் நம்ம அற்புதத்தை காண முடியாது. முதல்ல டெஸ்ட் வச்சார். தண்ணி கேட்டால் கொடுத்தா குணசாலியாக இருந்தால், தன்னுடைய இயலாமையை மெதுவாக சொன்னா, நாகரீகமாக சொன்னா. ஓகே, கடைசி டெஸ்ட் என்ன தெரியுமா? முதல்ல எனக்கு கொடு, கொஞ்சம் தானே இருக்குது, பரவாயில்ல அதை கொடு, உனக்கு நிறைய கிடைக்கும். அந்த டெஸ்ட்டில் அவள் ஒரு சாதாரண ஹியூமன் பீனாக இருந்தால், நான் தரவே மாட்டேன், நான் கடைசியாக சாப்பிடணும்னு வச்சுருக்கேன், அதை எப்படி தருவேன், நான் தரவே மாட்டேன்னு சொல்லி அவள் சொல்லியிருப்பாள். எதையுமே கொடுக்கக்கூடாது என்பதில் இன்றைக்கி ஜனங்கள் ரொம்ப குறியாக இருக்குது. தரவே மாட்டேன், என் ஜாமான யாருக்கும் தரவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ குறியாக இருக்காங்க தெரியுமா பிரித்துக்குரியவர்களே? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை நமக்கு இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்புதத்தை காணவே முடியாது என்பது இந்த சம்பவம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. இந்த ஊழியத்தில் 30 வருடமாக இருக்கிறேன். செழிப்பாக இருந்த காலங்கள் உண்டு, கடினமான பாதையில் பொருளாதாரத்தில் போகிற காலங்கள் உண்டு. எனக்கு இருக்கோ இல்லையோ, அங்கே இருக்கிற மக்களுக்கு ஊழிய தேவைகளுக்கு தாராளமாய் கொடு என்று ஆண்டு சொல்லும்போது நான் தாராளமாய் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் நான் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும், இல்லை எனக்கு கொடுத்தா எனக்கு கடனாக தான் இருக்கும். மைனஸில் தான் இப்போ வரைக்கும் ஊழியம் பண்ணுறோம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எத்தனையோ 1000 ரூபாய் செலவாகுது, ஆசிரியத்தில் லட்சக்கணக்கில் செலவாகுது. நாகர்கோயில், மாத்தாண்டம், எல்லா தேவைகளும் வருமானம் அங்கே வர்றதை விட பல மடங்கு கொடுக்கணும். கையிலேருந்து போட்டால் தான் நடத்த முடியும். ஓகே, நடத்தும். இன்றைக்கு வரைக்கும் நான் தயங்கியதில்லை. ஆண்டவர் எப்பெல்லாம் கொடுன்னு சொல்கிறாரோ அப்பொழுது நான் துணிந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கார். அதனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் கொடுத்து பாருங்கள், அப்பொழுது தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இதுதான் இந்த பெண்ணுக்கு வைக்கப்பட்டது. ஒரு சாதாரண பெண், அவளுக்கு இந்த ஊழியத்தை பற்றி, அதிசயத்தை பற்றி, அற்புதத்தை பற்றிலாம் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ கவலைப்படாத, எனக்கு அப்பந்தான் தந்துட்டேன்னா இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறைஞ்சி போவாதுமா அப்படி திருக்கரசனவர் சொல்கிறாரு. நீ எனக்கு தந்தால் நான் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னை போஷிப்பேன். இந்த ஒரு நேரம் அப்பம், ஒரு அப்பத்தை நீ கொடுத்துட்டேன்னா இனி எத்தனை வருஷம் பஞ்சகாலம் இருந்தாலும் உனக்கு அப்பம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அரித்மெட்டிக்ஸ். கிவ் ஒன்,
1 ரூபா நீ தான், உனக்கு நான் கோடி ரூபா தருவேன். 1 ரூபா, அதுதான் அந்த அரித்மெட்டிக்ஸ் அப்படி தானே இருக்குது. ஒரு நேரம் அப்பந்தான், ஒரு அப்பந்தா, உனக்கு இந்த பஞ்சகாலம் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் பஞ்சம் இருக்கு, மினிமம் 3 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் உனக்கு அப்பம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு ஒரு தாராளமான தேவன், கோடியாய் கொடுக்கிறவர், 1000 கொடுக்கிறவர், லட்சமாய் கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி ஒன்று தான், நீ கிவ் மீ 1, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு ஊழியத்தை செஞ்சுப்பார், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பார், நான் உனக்கு 1000 தருவேன். இதுதான் அந்த ஆண்டவருடைய ஈக்குவேஷனாக, அரித்மெட்டிக்ஸாக இருக்கிறது. அவள் ஒருவேளை வீட்டுக்குள்ளே போயிருப்பாள், இந்த வார்த்தை நம்புறதா வேண்டாமான்னு யோசித்து போயிருப்பாள், பார்த்துருப்பாள். ஏற்கனவே ஏராளமான வாக்கு தத்தங்களை அவள் நம்பி ஏமாந்து போயிருந்த காலங்களெல்லாம் இருக்கும். அவள் ஒரு விதவை, நிறைய ஏமாற்றங்களை வாழ்க்கையில் சந்தித்திருப்பாள். சாதாரணமானது அல்ல ஒரு பையனை வைத்துக்கொண்டு பிரயாணிப்பது. பல ஏமாற்றங்களை அவள் சந்தித்திருப்பாள். பலர் அவளுக்கு பொய்யான வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லி ஏமாற்றிருப்பாங்க. இப்போ இவர் சொல்கிறது நான் நம்புறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆண்டு சொல்கிறது நம்புறதா? கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் ஆண்டு சொல்கிறது நம்புகிறேன், இது எண்ணெயை மாவை வச்சு அப்பம் போட்டு இந்த ஐயாவுக்கு கொடுக்குறேன், அப்போ எனக்கு கிடைக்கும். அவளுடைய கஷ்டத்தின் மத்தியில், ஏமாற்றங்களின் மத்தியில் இறுதியில் அவள் விசுவாசிக்கின்றாள், ஒரு முடிவு எடுக்கிறாள், சரி கொடுத்துருவோம், பார்ப்போமே என்னதான் நடக்குன்னு சொல்லி. மனிதர்கள் சொல்கிறத நம்பவே கூடாது. உங்களை ரொம்ப நேசிக்கிறதா சொல்கிறவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்பவே கூடாது. அதில் கர்த்தர் சொல்கிறத முழுமையாக நம்பணும், ஒரு குழந்தை மாதிரி நம்பணும். இதை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரூலாக வைத்துக்கொள்ளுங்கள். உயிருக்கு வரைக்கும் மனுஷங்க சொன்னாங்கன்னா செஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு நம்ம காத்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதை நம்பக்கூடாது, செய்யாமலேயும் போகலாம், செய்யணும்னு நினச்சி கூட அவங்க செய்ய முடியாமல் போகலாம், சூழ்நிலையின் காரணமாக அல்லவா. அதே நேரத்தில் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா சிறு குழந்தை மாதிரி நம்பிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், நம்பிக்கிட்டே இருங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இவள் இறுதியாக ஒரு முடிவெடுக்கிறாள், ஓகே, ஐ வில் பிலீவ் இன் ஹிஸ் வேர்ட், ஐ வில் பிலீவ் இன் காட் ஆஃப் இஸ்ரேல். சரி, நான் அப்பத்தை நான் போட்டு அவருக்கே கொடுத்துட்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, இருப்பினும் என்னிடத்தில் இருக்கிற ஒன்றை நான் கொடுத்து விடுகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றை ஆண்டவருக்காக கொடுங்கள். கொடுத்து பாருங்களேன், நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் கொடுக்கறத பார்த்தா உங்களுக்கு நான் சொன்னது போல் 1000மாக, லட்சமாக, கோடியாக ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அது சோதனையில் இந்த பெண் வெற்றி பெற்றால் அவளை நான் பாராட்டுகின்றேன். அவள் குணசாலியாக இருந்தபடினாலே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அதுக்கு கீழ்ப்படிந்து அவள் வெற்றி கோட்டை தொட்டு விட்டாள் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக, உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நடத்தல்கள் பயங்கரமாக இருக்கும். ஆண்டு பெரிய அளவில் ஆசீர்வதிக்க வச்சுருக்கீங்க. எல்லாரையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பார், 2வது டெஸ்ட் வச்சுருப்பார், 3வது டெஸ்ட் வச்சுருப்பார். அதெல்லாம் பாஸ் ஆன பிறகு தான் இன்றைக்கி அவங்கள வைத்து வச்சுருக்கார். சோதிக்காமல், ஆண்டு யாரையும் சோதிக்காமல் அவர் உயர்த்த மாட்டார். அந்த சோதனை ஒன்றும் பெரிய சோதனையாக இருக்காது, ரொம்ப அற்பமான சோதனையாக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். சின்ன காரியத்தில் அவர் சோதிப்பார். அது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அற்பமாக விட்டுட்டு போயிட்டோன்னா அது கிடைக்காம போயிடும். ஆனால் அதுக்கு நம்ம அந்த சோதனையில் ஜெயித்து விடுவோம் என்றால், சின்ன காரியத்தை அவர் சொல்லும் பொழுது செய்து விடுவோம் என்றால் நமக்கு வெற்றி காத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல மழையை கட்டளையிட்டு இந்த கோடை காலத்தினுடைய கோடை உஷ்ணமெல்லாம் தணிந்து போகும்படியாக நீங்கள் உதவி செய்துட்டீங்க. யாரும் கனவுல கூட காணலை, ஒரு வருஷமும் இப்படி மே மாதத்தில் மழை பெய்யவே பெய்யாது. நீங்கள் கட்டளையிட்டீங்க, கோடை வெயிலை அப்புறப்படுத்துங்க. கோடை வெயிலே இருக்கக்கூடாது, கத்திரி வெயிலே இருக்கக்கூடாது. தொடர்ந்து அப்பப்போ மழையை கட்டளையிட்டு இந்த கோடை காலத்தை துரத்துங்கப்பா. இரவு நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தாருங்க, பகல்லையும் குளிர்ச்சியை தாருங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, இந்த அதிக மழையினாலே பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் ஏதாவது செய்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. வளைகுடா நாடுகளில் யுத்தம் நடக்குதுப்பா. நிறைய பேர் வேலை இழந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க, நிறைய பேர் அங்கே செத்து போயிடுவோமோ, கொண்டு விழுந்துருமோன்னு பயந்துட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவரை ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்துங்க, நிரந்தரமான அமைதி இந்த நாடுகளில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, யாருக்கு வருமானம் இல்லையோ, தற்கொலை செய்து கொள்ளணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்களோ, ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, அவர்களை நீ நிறுத்த வேண்டும். இந்த பெண்ணுக்கு தற்கொலை எண்ணங்களை நிறுத்தியது போல ஆண்டவரை யார் தற்கொலை பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீ நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம்.
அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். முக்கியமாக 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மார்க் குறைஞ்சிருச்சே. ஆண்டவரே, அப்பா அம்மா எம்மளை எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, என்னை படிக்க வச்சாங்க, நான் சாதிக்காமல் போயிட்டேன், என் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கிறோம். நீங்கள் எப்படியாவது அவங்கள்ட்ட பேசி இதில் இல்லைன்னா என்ன அடுத்த காரியம் இருக்குது, எவ்வளோ லைஃப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு பக்குவத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போவதாக. ஆண்டவரே, நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. ஆண்டவரே, நீரே பிள்ளைகளுக்கு தகப்பனாக தாயாக இருந்து அவர்களை வழிநடத்துவீராக என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதோ பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு போகட்டும். இதோ அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். இதோ ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். வேலை இல்லாத வாலிபர்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் வேலை தாரும். வருமானமே இல்லை என்று சொல்லி இந்த ஏழை விதவையைப் போல நெருக்கத்தின் மத்தியில் இருப்பவர்களுக்கு, பிழைக்கவே வழி இல்லை என்று சொல்லி தவிப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இப்படி பிள்ளைகள் வெக்கப்பட்டுறக்கூடாது. ஏசப்பா, பிள்ளைகள் வெக்கப்பட்டுறக்கூடாது. வயதான காலத்தில் அவங்க வெக்கப்பட்டுறக்கூடாது. கீழே விழுந்து பெட்ரிடன் ஆகிடக்கூடாது. வாலிப வயதில் குழந்தை இல்லை, திருமணம் இல்லைன்னு மக்கள் கேவலமாக பேசும்போது வெக்கப்பட்டுறக்கூடாது. சொந்த வீடு இல்லை உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. அதற்கு எங்கள் ஆண்டவர் நீர் அனுமதி கொடுக்கக்கூடாது. யுத்தங்களில் வல்லவர் யுத்தங்களை செய்வீராக. எப்படியாவது தகப்பனை எதிரிகளை மடங்கடைப்பீராக, சாத்தானை மடங்கடைப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கொடுக்கள் உடையட்ட பிசாசுடைய கொடுக்குகள், செய்வனையின் கொடுக்குகள், வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசுடைய கொடுக்குகள், விபத்துகளை மரணங்களை கொண்டு வர நினைக்கிற ஆவிகள், பயங்காட்டுகிற ஆவிகள், கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவிகள், பிஸ்னஸை முடக்கிற ஆவிகள், போதைக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள், கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிற மிருக குணத்தாய் கொண்டு வருகிற ஆவிகள், உடைத்து எல்லாத்தையும் அடித்து உடைக்க வைக்கிற ஆவிகளை கெட்டி போடுவீராக. அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீராக. சமாதானம். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நல்ல நித்திரையை தாரும். நல்ல தகப்பனை பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, பசியை தாரும், சாப்பாட்டை தாரும், நிம்மதியை தாரும், சமாதானத்தை தாரும். சமாதானத்தை கொடுக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் நீர்தான் சமாதான பிரபு என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. 12th ஸ்டாண்டர்ட் படித்து பாஸ் ஆகிருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த காலையில் படிக்கணும்னு சொல்லி தாருங்க, வழியை காண்பீங்க. அது தேவைகளை ஃபீஸ் கட்ட தந்தீங்க. ஃபெயிலான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாருங்க. இன்னொரு முயற்சி எடுத்து வெற்றி பெற உதவி செய்யுங்க. சிறைச்சாலையில் நீண்ட காலமாக இருக்கிறவர்கள் விடுதலை பெற்று ஊருக்கு திரும்ப உதவி செய்யுங்க. சின்ன வேலையில் இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அப்படிப்பட்டவர்களுக்கு அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியத்திற்கு சார்பாக இருக்கிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்களை ஒரு காலம் குறைத்து பேசாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நமக்காய் ஜெபிக்கிற ஊழியத்தை அன்பினாலே, காணிக்கையினாலே, உற்சாகமான வார்த்தையினாலே, ஜெபத்தினாலே தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றும் மேற்கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை தாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.